எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சர்க்யூட் பிரேக்கர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சர்க்யூட் பிரேக்கர் ரேட்டிங்ஸ்லாம் எப்படி ரீட் பண்ணுறது, அதில் எங்கெங்கே ரேட்டிங்கில் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து எழுதியிருக்கு பாருங்கள், 32 ஆம்பியர் C32 அப்படிங்கிறது வந்து 32 ஆம்பியர்னு அர்த்தம். ஸோ 32 ஆம்பியர் இது சர்க்யூட் பிரேக்கர். ஸோ சிங்கிள் போல் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இதில் ஆன் ஆப் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ KA ரேட்டிங். ஸோ KA ரேட்டிங் வந்து ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. ஸோ உங்கள் 10 KA அதாவது வந்து 10,000 ஆம்பியர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன மேக், ஸ்னேடரா ABBயா என்ன மேக், அந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டோட்டல் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க, KA ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ UI அப்படிங்கிறது வந்து இன்சுலேஷன் வோல்டேஜ் அப்படிம்பாங்க. ஸோ U இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களோட இம்பல்ஸ் ரேட்டிங். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ஸ்க்ரூ மூலிமா டைட் பண்ணக்கூடிய ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம ரயிலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய லாக்கு. ஸோ அதை வந்து ஆர்டினரியாக ஒரு MCB, அதை வந்து மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கரோட சிங்கிள் போல் வந்து ஒரு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம வந்து எப்படி சூஸ் பண்ணுறது, அதாவது வந்து பேஸ்ட் ஆன் லோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணுறதுனா ஒன்லி லோடை மட்டும் நம்ம பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிட முடியாது. ஸோ நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கான டேர்ம்ஸ் அந்த 7 டேர்ம்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் MCB வந்து செலக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இதோட ஃபார்முலா சிங்கிள் பேஸா 3 பேஸா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேர்ம்ஸில் ஒரு 7 டேர்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் 7 டேர்ம் பேஸ் பண்ண நம்ம செலக்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பவரையும் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எவ்வளோ பவர் இருக்குது, ஸோ அந்த பவர் பேஸ் பண்ணி தான் நம்ம டேர்ம்ஸையும் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் ஒரு MCB நம்மளால் செலக்ட் பண்ண முடியும் சர்க்யூட்டுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ட்ரிப்பிங் கரண்ட். ஸோ ட்ரிப்பிங் கரண்ட் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த கரண்ட்டுக்கு மேலே அதிகமாக போணுச்சு அப்படின்னா அந்த பிரேக்கர் ட்ரிப் பண்ணிடும். ஸோ சப்போஸ் நீங்கள் 8 ஆம்பியர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து 8 ஆம்பியருக்கு 1 ஆம்பியர் மேலே போணுச்சுன்னா, அதாவது 1 செகண்டுக்கு மேலே, அதாவது டைம் வந்து 1 செகண்டுக்கு கீழே போணுச்சுன்னா ட்ரிப் பண்ணாது, 1 செகண்டுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதான் ட்ரிப்பிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இந்த 1 செகண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதாவது வந்து செகண்ட் ஒன்று. ஸோ லோடு கரண்ட்டை விட அதிகமாக போனால் ட்ரிப் பண்ணி ஃபால்ட்டி செக்ஷனை வந்து ஐசோலேட் பண்ணுறது தான் சர்க்யூட் பிரேக்கரோட வேலை. ஸோ லோட் கரண்ட்டை விட எப்போ அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த டைமில் வந்து சர்க்யூட் பிரேக்கர் உங்களோட சர்க்யூட் வந்து ட்ரிப் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் ட்ரிப்பிங் கரண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா KA ரேட்டிங். ஸோ KA ரேட்டிங் என்னன்னா கிலோ ஆம்பியர் ரேட்டிங். ஸோ கிலோ ஆம்பியர் ரேட்டிங் என்னன்னா, ஸோ சர்க்யூட்டில் வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ வந்து திடீர்னு கரண்ட் அதிகமாக போகும், திடீர்னு கம்மியாக போகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது சர்க்யூட் பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 செகண்டுக்கும் கம்மியாக, 1 செகண்டுக்கு மேலே வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சர்க்யூட் பிரேக்கர் ட்ரிப் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ளக்சுவேஷன் 1 செகண்ட் கீழே இருக்கிறத வந்து ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து KA ரேட்டிங் சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் இதை வந்து ப்ரீஃபாக எடுத்து பார்ப்போம். அடுத்து வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ், சிங்கிள் ஃபேஸ்னால் ஒரு 230 வோல்டேஜ், 3 ஃபேஸ்னால் 440 வோல்டேஜ். ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கும், 50 ஹெர்ட்ஸ், 60 ஹெர்ட்ஸா. ஸோ எவ்வளோ ஹெர்ட்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து நம்ம ஃபேஸஸை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து 3 பேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 போல் வரும், சிங்கிள் பேஸ் யூஸ் பண்ணால் சிங்கிள் போல் வரும். ஸோ அது ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ டெம்பரேச்சருங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து இருக்குது. ஸோ எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கு அப்புறமா அப்ளிகேஷன், வாட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லைட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஃபேனுக்காக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை ஏசிக்காக யூஸ் பண்ண போகிறோமா, ஸோ எந்த மாதிரியான அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லா 7 டேர்ம்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமும் ஸோ இந்த ட்ரிப்பிங் கரண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா மூலிமா தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சுன்னா P = V × I cos ∅ அப்படிங்கிற ஃபார்முலாவும், 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா P = √3 VI cos ∅ அப்படிங்கிற ஃபார்முலா மூலிமா தான் நமக்கு இந்த ட்ரிப்பிங் கரண்ட்டை சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து P அப்படிங்கிறதுனால கேட்டிங்க அப்படின்னா பவர், Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட், cos ∅ அப்படிங்கிறது பவர் ஃபேக்டர். ஸோ இந்த டேர்ம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரிப்பிங் கரண்ட் சூஸ் பண்ணுவோம். ஸோ
சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டோட பவர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ட்ரிப்பிங் கரண்ட் எப்படி சூஸ் பண்ணுறது ஸோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ட்ரிப்பிங் கரண்ட்டு என்ன சூஸ் பண்ணுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி எம்சிபி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன டேபிள் எங்கே போட்டிருக்கேன். ஸோ எம்சிபி என்னென்ன ரேட்டிங்கில் கிடைக்கும் அப்படிங்கிற டேபிள் எங்கே இருக்குது. 2 ஆம்பியர்லேருந்து 63 ஆம்பியர் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ரேட்டிங் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி ட்ரிப்பிங் கரண்ட் இவ்வளோ இருந்தால் இந்த எம்சிபி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லிஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் அண்ட் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஸோ லோட் பவர் வந்து 2.5 கிலோவாட்னு எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ்க்கு கால்குலேஷன் பண்ணுவோம். ஸோ பவர் ஈக்குவல் டு V × I cos ∅. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் ஃபேக்டர் தெரியணும். ஸோ பவர் ஃபேக்டர் அசீவ் பண்ணிக்குவோம் 0.8ன்னு எடுத்துக்கும். ஃபார் அசம்ஷன் தான் இது. ஸோ என்ன ஆக்சுவல் பவர் ஃபேக்டர் இருக்கோ அதுக்கு நம்ம நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் ஆன் ஏரியாவை பொறுத்து இருக்குது பவர் ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து பவர் நமக்கு தெரியும் 2.5 கிலோவாட். ஸோ வோல்டேஜ் நமக்கு தெரியும் சிங்கிள் ஃபேஸ் அப்படின்னா 230 வோல்டேஜ். ஸோ இது சில இடங்களில் வேரி ஆகும் 230, 220, 210 சொல்லிட்டு. ஸோ இங்கே கரண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து cos ∅ அப்படிங்கிறது 0.8. ஸோ சிம்பிள் மேத்தமெட்டிக் தான் இங்கே. ஸோ I = 2500 எப்படின்னு கேட்டிங்கன்னா 2500 2.5 கிலோவாட் 2500 வாட்ஸாக மாற்றியாச்சு. ஸோ 230 வோல்டேஜ் 0.8 பவர் ஃபேக்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வரக்கூடிய ஆம்பியர் வந்து 3.8 சம்திங் ஆம்பியர் வரலாம். ஸோ பார்த்தா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 13.5 ஆம்பியர் வருது. ஸோ இந்த 13.5 ஆம்பியருக்கு நம்ம என்ன ரேட்டிங் ஆஃப் எம்சிபி செலக்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ இது வந்து 80% எடுத்துக்கணும். ஸோ இது வந்து 80% எடுத்துக்கிட்டு ஸோ 100% செலக்ட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பிரேக்கை தான் செலக்ட் பண்ணணும். ஸோ 80% ஆஃப் பிரேக்கர் ரேட்டிங். ஸோ 80% ஆஃப் பிரேக்கர் ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ 2 ஆம்பியர்னால் அதில் வந்து 80% 1.56 1.6 ஆம்பியர் இருந்துச்சுன்னா 2 ஆம்பியர் செலக்ட் பண்ணணும். ஸோ 3.2 இருந்துச்சுன்னா 4 ஆம்பியர் செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி 8 ஆம்பியர் இருந்துச்சுன்னா 6 ஆம்பியர் 10 ஆம்பியர் செலக்ட் பண்ணணும். ஸோ என்ன இது இருந்துச்சுன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ட்ரிப்பிங் கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 13.5 ஆம்பியர்னு. ஸோ 13.5 ஆம்பியர் வந்து 80% அப்போ வந்து 16 ஆம்பியர் நம்ம செலக்ட் பண்ணணும். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு 8 ஆம்பியர் லோட் இருக்குது அப்படின்னா 10 ஆம்பியர் பிரேக்கர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ட்ரிப்பிங் வந்து பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அந்த எம்சிபி. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா சிங்கிள் போலாக 3 போல் எப்படி செலக்ட் பண்ணுறது. சிங்கிள் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா சிங்கிள் போல் அண்ட் 2 போல் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா 3 போல் அண்ட் 4 போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் அங்கே சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ 3 ஃபேஸ்க்கு கண்ட்ரோல் பிடிக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம்பியர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 13.5 ஆம்பியர் அப்படிங்கிறனால 3 ஃபேஸ் கால்குலேஷன் பண்ணும்போது P = 2 VI cos ∅ 25 அதேமாதிரி 2.5 கிலோவாட். ஸோ 2500 வாட்ஸ். ஸோ √3 440 வோல்டேஜ் 3 ஃபேஸ். ஸோ இங்கே பவர் ஃபேக்டர் 0.8 எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ஆம்பியர் வரும். ஸோ 4 ஆம்பியர் வரும்போது நம்ம 6 ஆம்பியர் பிரேக்கர் சூஸ் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா 6 ஆம்பியரில் டிபிஎம்சிபிலாம் வர்றது கிடையாது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி 10 ஆம்பியர் சூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ 10 ஆம்பியர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்பி சூஸ் பண்ணால் 16 ஆம்பியர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ஒரு சிம்பிள் வே. அதாவது வந்து நம்ம ட்ரிப்பிங் கரண்ட்டை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ட்ரிப்பிங் கரண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அதுக்கு பேஸ் பண்ணி என்ன ரேட்டிங்கில் பிரேக்கர் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கோ ஸோ அதுக்கு சொந்தமாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்ட்ஸ். ஸோ போல்ஸும் இதுலேயே கம்ப்ளீட் ஆகிடுது. சிங்கிள் ஃபேஸ்னால் 2 போல் சிங்கிள் போலில் கம்ப்ளீட் ஆகிடுது. அதேமாதிரி 3 ஃபேஸ்னால் 3.4 போலில் கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ போல்ஸும் நம்ம என்ன ஃபேஸ் அதாவது சிங்கிள் ஃபேஸ் சும்மா 3 ஃபேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ போல்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ட்ரிப்பிங் கரண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்குது, இதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடியது ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 50 Hz 60 Hzலாம் இருக்குது. ஸோ அது வந்து பிளேஸ் எந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ பிளேஸ் மீன்ஸ் த கண்ட்ரி, எந்த கண்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பிளேஸுங்கிறத. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். ஸோ வோல்டேஜ் வந்து என்ன வோல்டேஜ், சிங்கிள் ஃபேஸ் யூஸ் பண்ணால் என்ன வோல்டேஜ், 3 ஃபேஸ் யூஸ் பண்ணால் என்ன வோல்டேஜ் அப்படிங்கிறது பிளேஸுக்கு பிளேஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். 230 வோல்டேஜ் 210 வோல்டேஜ் 240 வோல்டேஜ் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரீக்வன்சியும் டிஃபால்ட்டு. ஸோ வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக எவ்வளோ அந்த இடத்துல இருக்குது, அதாவது அந்த பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் வோல்டேஜ் ரேட்டிங்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபார் இடத்துக்கு இடம். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அவைலபிளாக இருக்குது, 50 Hz 60 Hz 40 Hz. ஸோ என்ன ஹெட்ஸில் ஃப்ரீக்வன்சி அவைலபிள் இருக்கோ ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 டேர்ம் வந்து காமன். ஸோ அதுக்கடுத்து டெம்பரேச்சர்.
ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளேஸ் ஹாட்டான ஏரியாவா இல்லை கோல்டான ஏரியாவா, ஸோ அந்த ஏரியாவை பொறுத்து நம்ம அந்த டெம்பரேச்சர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஏரியாவை பொறுத்த மாதிரி பிராண்ட்ஸ் வந்து ஒரு பொண்ணு எந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிங்க, ஸ்னைடரோ இல்லை ஏபிபி எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அவன் அந்த கண்ட்ரிக்கு செலக்ட் பண்ணும்போது அப்போ வந்து யூஏன்னு பார்த்தீங்கன்னா 55 டிகிரி செல்சியஸில் கொடுப்பான். ஸோ இந்தியான்னு எடுத்துகிட்டிங்கன்னா 40 டிகிரி செல்சியஸில் கொடுப்பான். ஸோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவனே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவான் இந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக் செக் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து 3-4 டேர்மு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கேஏ ரேட்டிங். ஸோ கேஏ ரேட்டிங் அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னா என்ன? ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப்பிங் கெப்பாசிட்டி. ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப்பிங் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 3 வெரைட்டிஸ் ஆஃப் ரேட்டிங்கில் வந்து கிடைக்கிது மார்க்கெட்டில். அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3.5 கேஏ, அதுக்கடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 6 கேஏ. எம்சிபியில் மட்டும் சொல்கிறேன். எம்சிசிபியில் உங்களுக்கு இது ஒரு 25-36 மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ எம்சிபியில் 3.5, 6 and 10 கேஸ் இருக்கும். 3.5னா 3500 ஆம்பியர், 6Kனா 6000 ஆம்பியர், 10Kனா 10,000 ஆம்பியர். ஸோ இந்த ரேட்டிங்கில் வந்து உங்களுக்கு எம்சிபியோட கேஏ ரேட்டிங், அதாவது வந்து ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப்பிங் கெப்பாசிட்டி வந்து கிடைக்கும். ஸோ இந்த கெப்பாசிட்டி மூலம் எப்போ வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆம்பியர் வந்து 10 ஆம்பியரோ 2 ஆம்பியரோ 4 ஆம்பியர் பிரேக்கர் மூலயமா 3500 ஆம்பியர் போனால் கூட ட்ரிப் ஆகாது. எப்போ ட்ரிப் ஆகாது அப்படின்னா லெஸ் தென் 1 செகண்ட், அதாவது மில்லி செகண்டில் வந்து இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா எம்சிபி வந்து சரியான ஒர்க்கிங் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து எம்சிபியில் இருக்கும். ஸோ 1 செகண்டுக்கு கீழே வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சு அப்படின்னா அந்த எம்சிபி வந்து ட்ரிப் பண்ணாது. ஸோ அதுதான் வந்து மெயின் திங். ஸோ லோட் கரண்ட் வந்து அப் ஆர் டவுன்ஸ் வந்து மில்லி ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த இதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு சர்க்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னா சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் கரண்ட் இல்லை 4%. ஸோ 50 கேவி இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் 4% எடுத்துக்கணும். ஸோ 4% ஆஃப் கரண்ட்டை வந்து எடுத்துகிட்டு அந்த கரண்ட்டை தான் வந்து ஷார்ட் சர்க்யூட் ட்ரிப்பிங் கரண்ட்டை நம்ம எடுத்துக்கோம். ஸோ இதான் வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷன், எப்படி கே ரேட்டிங் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்ளிகேஷன் பேஸ்டு. ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு நீங்கள் போகும்போது என்ன அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் இந்த பிரேக்கர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இருக்குது நம்மகிட்ட. லைட் லோடாக இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏர் கூலர் இருக்குது. ஸோ அதுக்கு இந்த மாதிரி எப்படி பிரேக்கர் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா, லைட்டிங் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ஆம்பியர் பிரேக்கர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அது வந்து மோர் தென் எனஃபாக இருக்கும். அதேமாரி ஃபேன் எடுத்துட்டிங்கன்னா கூட வீட்டில் தான் இந்த ஹோம் ரெசிடென்சியில் சொல்கிறேன், ஃபேன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு 10 ஆம்பியர் போட்டுக்கலாம். ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியில் எதுக்காக வந்தாலும் சரி லைட் ஃபேனில் வந்து சேம் எடுத்துக்கலாம். ஸோ சாக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா 16 ஆம்பியர் இல்லைனா 20 ஆம்பியர். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒரு எம்சிபியும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒன்று. ஏசி எடுத்துட்டோன்னா 32 ஆம்பியர், 32 ஆம்பியர்லேருந்து 25 ஆம்பியர். ஸோ அதுக்கடுத்து பம்ப்ஸ். ஸோ ஏதாவது ஒரு பம்ப் இருக்குது உங்கள்கிட்ட, பூஸ்டர் பம்ப் இருக்குது இல்லை சம் பம்ப் எதாவது இருக்குது, வாட்டர் பம்ப் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் 32 ஆம்பியர்லேருந்து 20 ஆம்பியர் இந்த மாதிரி தான் வந்து என்ன ரேட்டிங் வேணுமோ அது போட்டுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் பம்போட ரேட்டிங், ஆம்பியர் ரேட்டிங் பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் மோட்டார். ஸோ நீங்கள் ஏதாவது மோட்டர் வச்சுருக்கீங்க, ஸ்பெஷல் மோட்டர், அது வைண்டிங் மோட்டர் வச்சுருக்கீங்க, ஏதாவது ஒரு மோட்டர் ஒன்று வச்சுருக்கீங்க சின்னதாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து 40 ஆம்பியர் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி திங்ஸ் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்டாக இப்போ யூஸ் பண்ணி மார்க்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பேஸ்டு தான். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.